அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேக்கி புக் மார்க்கில் ஒரு சிறுவர் மாத இதழை பற்றி பேசலாம்னு தோணுச்சு. அது வந்து என்ன புத்தகம்னா தும்பி சிறுவர் மாத இதழ். எனக்கு இந்த புத்தகம், இந்த பப்ளிகேஷன் எனக்கு எப்படி அறிமுகமாச்சுன்னா, சென்னை புத்தக திருவிழாவுக்கு போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா, எக்ஸிபிஷன் போகும்போது அங்கே ஒரு ஸ்டால் வந்து வித்தியாசமாக இருந்தது. எப்படின்னா, ஒரு குழந்தைகளை கவர்ற மாதிரியே. ஏன்னா எல்லா ஒரு பெரியார்களுக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்க தானே செய்யும். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டாலை கிராஸ் பண்ணும்போதே ஒரு அழகான ஒரு வண்ணங்களும், அங்கே வந்து பட்டுப்பூச்சிகள் அப்படி பறந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும், பறவைகள் பறக்கிற மாதிரியும், ஒரு கயிறில் தொங்க விட்டு ஒரு இன்னோவேட்டிவாக அந்த ஸ்டால் வந்து ஒரு ஈர்ப்பாக இருந்துச்சு, அட்ராக்ஷனாக இருந்தது. அப்போ போய் அங்கே பார்க்கும்போது அது வந்து தும்பிகள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அங்கே வந்து அவங்களோட புக்ஸு, அந்த மந்த்லி மேகசின் இதெல்லாமே அதில் இருந்துச்சு. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, அதோட மேகசினை பார்க்கும்பொழுது அதோட வண்ண படங்கள் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு. இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, இது வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் சேர்ந்து ஒரே இதுலேயே 2 ஒரு கதை இருக்குன்னா, அதோட தமிழ்லேயும் இருக்கும், அதுக்கு கீழே இங்கிலீஷ்லேயும் இருக்கும். நீங்கள் 2லேயும் படிச்சுக்கலாம். அந்த மாதிரி அமைப்பில் இருந்தது இந்த புத்தகம். ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இதை வந்து மேகசின் அப்போ வாங்கணும்னு ஐடியா இல்லை. அது கொஞ்ச நாள் கழித்து வந்து இந்த தும்பிகளோட அடுத்தடுத்த மந்த்லி இதை கொடுக்கும்போது, புத்தகத்தை அவங்க ரிலீஸ் பண்ணும்போது, அதை படங்களை வந்து பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு. சரி, நான் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். நான் பண்ணும்போது இயர்லி 1000 ரூபீஸுங்கிறதில் பண்ணியிருந்தேன். அது மந்த்லி ஒன்ஸ் வரும்போது அது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். என்னென்னா, அதோட ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, முதல் பக்கத்தில் யாராவது ஒரு முக்கியமான எழுத்தாளரையோ, சமூக ஆர்வலரையோ, சூழலியலாளர்களையோ, இந்த மாதிரி ஒருத்தரை பற்றி ஒரு அறிமுகம் இருக்கும். அவங்களோட படத்தையும் போட்டுட்டு அவங்கள பற்றியான ஒரு சின்ன ஒரு அறிமுகம் தான். கட்டுரை மாதிரிலாம் இருக்காது, சின்ன ஒரு அறிமுகம் அப்படி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த குழந்தைகளுக்குன்னு கூறிய அவங்களோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வண்ணப்படங்களோட ஒரு கதைகள் இருக்கும். அந்த கதைகளுக்கு அப்புறம் முடிவில் பார்த்திங்கன்னா, மூத்த குழந்தைகளுக்காக அப்படின்னு சொல்லி சில ரைட்டர்ஸ் எழுதின ஒரு ஆர்டிக்கலோ இல்லாட்டி கதைகளோ அதில் இருக்கும். இதான் இந்த புத்தகத்தோட அமைப்பே இப்படி தான் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ கடைசியாக வந்து தும்பிகளோட 75வது மாத இதழ நான் வந்து எனக்கு கொரியரில் வந்திருந்தது. நான் அதை பார்க்கும்பொழுது அதோட நேராக அதை ஃபஸ்ட்டு வந்து யாரை அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது, தியேட்டர் பாஸ்கரன், அவர் சூழலியலாளர், அவரை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அவர் கூட அதில் சொல்லியிருப்பார், சிறு வயதிலேயே வந்து இயற்கையை ரசிக்க தெரிகிற மாதிரி வளர்த்துட்டோன்னா இயற்கை இன்னும் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட் சொல்லியிருப்பார். ரொம்ப நல்லா இருந்தது. அதில் அவர் வந்து ஒரு நாய், அவர் வளர்க்குற நாய் நினைக்கிறேன், அதோடு உட்காந்து எடுத்திருப்பார். அதோட நாயோட ரியாக்ஷனே அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே போகும்பொழுது இந்த தடவை வந்து யாழி அந்த நம்ம கோவில் கோபுரங்கள்லாம் பார்ப்போம்ல, யாழியின் சிலை சிங்கத்தின் முகமாகவும் யானையின் உருவமாகவும் தந்தங்களோடையும் ஒரு கோர பற்களோடையும் அது வந்து இருக்கும். அந்த பற்றியான கதை, அது ஒரு வண்ணப்படங்களோடு இருந்துச்சு. கற்பனை கதை தான். ரொம்ப நாள் கழித்து எனக்கு இது வந்து இந்த கதைகளை படித்து முடித்த பிறகு கனவுகளில் வர தூண்டுற கதைகளாக அந்த வண்ணப்படங்கள் இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்தில் காட்டில் இருந்த மரங்கள், அடர்ந்த மரங்கள், அதோட பெரிய இலைகள், அங்கு வாழ்ந்த அந்த மக்கள், குழந்தைகள், அவங்களோட வாழ்க்கை முறை அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த யாழியை எப்படி வருதுன்னு அந்த குழந்தைகள் போய் தேடி பார்ப்பாங்க காட்டுக்குள்ளே போய். அதை ஒரு சில குழந்தைகள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது குகை ஓவியங்களாக வரைஞ்சி முடிக்கிற மாதிரி அந்த கதை வரும். அதில் அவ்வளோ அழகழகான வண்ண ஓவியங்களாக இருந்தது. எனக்கு வந்து இந்த
ஸ்டூடியோ ஜிப்லியோட மை நெய்பர் டொட்டோரோ அந்த அனிமேஷன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதை நான் பார்த்து முடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, என்னமோ தெரியல, அவ்வளோ ஃபீல் குட்டாகவும், அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும், ஒரு ஒரு இன்னசென்ட்டாகவும், அவ்வளோ அது எப்படி வார்த்தைகளே இல்லை. எனக்கு வந்து ஒரு குழந்தையோட உணர்வை வந்து குழந்தைத்தன்மையான அந்த ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கான படத்தை பார்த்து மகிழ்கிறது ஒரு கேட்டகரி. ஆனால் இந்த சமுதாய வாழ்க்கைக்குள்ளே வந்து நிறைய கமிட்மெண்ட் இந்த மாதிரி வந்த ஒரு பெரியவர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு படங்கள் பார்த்துட்டு அவங்களும் அந்த குழந்தைத்தன்மைக்கு அவங்க மூவ் ஆகிற ஸ்டேஜ் வர உணர்வு வராதுங்கிறது வந்து அந்த படத்தோட அந்த படைப்போட சக்ஸஸ் தான் சொல்லுவேன். அது வந்து அவ்வளோ அழகாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 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 அனிமேஷன் இவங்க பண்ணியிருக்கிற அந்த டிசைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மாதிரி கிளாசிக்காக இருக்கிற ஒரு எப்படி அது கரெக்டான பேர் தெரியல, ஒரு அனிமேஷனுக்கு வந்து ஒரு பழைய அனிமேஷன் இப்போ இருக்கிற அனிமி வேறு மாதிரி இருக்குல்ல, ஒரு மாதிரி அது வந்து இந்த மாதிரி கிளாசிக்கான ஸ்டைலில் நல்லா இருந்துச்சு. ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது ஒன்று. முக்கியமாக இது வந்து குழந்தைகளுக்காக 100% குழந்தைகளுக்கான புத்தகம்னே சொல்லுவேன். என்ன ரீசன்னா, இன்னைக்கு கூட நான் வந்து தமிழ் ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் இருந்தது. எது சிறார் இலக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 70, 80 அப்பயே வந்து பார்த்திங்கன்னா அளவல்லியப்பன்கிறவர் வந்து ஆத்திச்சூடி, திருக்குறள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான எல்லா பகுதியுமே குழந்தைகளுக்கான படைப்பு கிடையாதுங்கிறத வந்து சொல்லியிருப்பார். ஏன்னா ஒரு சில ஒரு நல்ல எத்திக்ஸை சொல்லித்தர இடத்துல, அறம் சார்ந்த கருத்துக்களை சொல்லித்தர இடத்துல அது குழந்தைகளுக்காக வந்தாலும், அதுக்கப்புறம் சில படைப்புகள்லாம் அதில் வர வரிகள்லாம் குழந்தைகளுக்கானதே கிடையாது. ஸோ எது சிறார் இலக்கியங்கிறத வந்து நம்ம பிரித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அதோட வாக்குவாதம் போயிட்டு தான் இருக்குது. அதை பற்றி ரிசர்ச் நடந்துட்டு தான் இருக்குது. எது சிறார் இலக்கியம், எந்த இடத்துல நிற்கணும், அவங்களோட சைக்காலஜிக்கு எதை கொடுக்கணும் அப்படிங்கிற இது போயிட்டு தான் இருக்குது டிபேட்டு. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த தும்பிகள் படிக்கும் பொழுது மூத்த குழந்தைகளாக எனக்கு ஒரு குழந்தைகளாக மாறக்கூடிய அந்த படைப்பு இருக்குது. இதில் அவங்களோட அனிமேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அதை படிச்சுட்டு உள்வாங்கி அந்த இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வரிகளை மட்டும் வேகமாக படிச்சுட்டு போவோம். ஆனால் குழந்தைகள் வந்து அந்த வண்ணப்படங்களை நல்லா ரசிப்பாங்க. அது ஒரு மாதிரி இதை வந்து அந்த வண்ணங்களை பொறுமையாக இருந்து ரசித்து அதுக்கப்புறம் அந்த வரியை படிச்சுட்டு அடுத்தடுத்து போகும்பொழுது நல்ல கனவுகளே வர வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ அழகான புத்தகமாக இது இருக்குது. மாதம் இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதோடய வண்ணப்படங்களை பொறுமையாக அழகாக ரசிப்பேன். நல்லா இருக்குது. கண்டிப்பாக இது குழந்தைகளுக்காக மட்டும் இல்லாமல் எல்லா மூத்த குழந்தைகளுக்கான புத்தகமாகவும் இருக்குது. கண்டிப்பாக இதை வாங்கி படிங்க. வேறு ஏதாவது இதே மாதிரி குழந்தைகள் சிறார் இலக்கியங்கள் புத்தகங்கள் வேறு ஏதாவது படைப்புகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்னொரு பதிவிலையும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.